வணக்கம், நான் சுரேஷன். இன்னைக்கு நம்ம ஆம்பிளிஃபையரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்பிளிஃபையர்னா என்னன்றத பத்தி பார்க்கலாம். ஆம்பிளிஃபையர் மேக்ஸ் a weak signal to stronger signal and transistor acts as a amplifier. ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர்ல பார்த்தீங்கன்னா என்பிஎன் டைப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா என்பிஎன் டைப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் என் அப்படின்ற எண்ணு பார்த்தீங்கன்னா எமிட்டர்னுவாங்க. பி பார்த்தீங்கன்னா என்னன்னா நெகட்டிவ், பினா பாசிட்டிவ், அடுத்து இன்னொரு என்னன்னாலும் நெகட்டிவ் தான். அதாவது எமிட்டர் பேஸ் கலெக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள என் டைப்ல பார்த்தீங்கன்னா ஹைலி டோப்டு எலக்ட்ரான்ஸா இருக்கும். அதே பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா லைட்லி டோப்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே லாஸ்ட் செகண்ட் நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா மாடரேட்லி டோப்டு எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அண்ட் ஹியரிங் எய்டு. இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்த்து எப்படி நம்ம ஆக்டிவிட்டி செய்யலாம்ன்றத பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம செய்யப்படுற ஆக்டிவிட்டி பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் டயக்ராம் தான் இது. ஸோ இது ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரெட் போர்டு, 2 கட் வயர்ஸ், ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு பஸர், 2 அலிகேட்டர் கிளிப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல நார்மல் ஆர்டினரி வாட்டர். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி, இது பார்த்தீங்கன்னா பஸரு, இது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட பிரெட் போர்டை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கட் வயர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா பவர் ரயில் உள்ள பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி காம்பவுண்டரில் 3Bல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பஸரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். பஸரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா 3Eலையும் நெகட்டிவ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா 6Eலையும் வர மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆம்பிளிஃபையரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் ஃபிளாட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பவர் ரயில பார்த்தாப்புல ஃபிளாட் சர்ஃபேஸ் பவர் ரயில பார்த்தாப்புல பார்த்தீங்கன்னா நான் 6B 7B 8Bன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கட் வயரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அந்த கட் வயரை பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ்ல கொடுத்து 9Aல பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெட் வயர் எடுத்துக்கிறேன், அலிகேட்டர் கிளிப்பை எடுத்து நான் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு பிளாக் கலர் அலிகேட்டர் கிளிப்பு நான் கொஞ்சம் கேப் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அலிகேட்டர் கிளிப்போட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கனெக்டிங் வயர்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன், கட் வயர்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரதில்ல. இந்த ரெட் வேரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு அலிகேட்டர் கிளிப் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ரயில்ல உள்ள பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அலிகேட்டர் கிளிப்ல உள்ள இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து 7Aல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது டிரான்சிஸ்டரோட பேஸ்ல. இப்போ ஏன்னா நம்மளோட வாட்டர்ல பார்த்தீங்கன்னா நான் எடுத்து என்னோட ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்குள்ள போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸர்லேருந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து டிப் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் தண்ணிக்குள்ள போன பிறகு இன்னொரு டெர்மினல் எப்போ டச் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து கண்டக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருது. இப்போ நான் ஒரு அலிகேட்டர் கிளிப் மட்டும் வாட்டர் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரல, அதே 2 அலிகேட்டர் கிளிப்பையும் வச்சா தான் சவுண்ட் வரும். ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.